யுகேந்திரன், எப்படி பார்க்குறீங்க இந்த இணைப்பு அப்படிங்கிறத? ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இணைந்தது திமுகவுக்கு பெரிய வியூகமானா இது மீடியாவோட பிம்பம் தான். இப்போது தமிழ் குடிமகன் அமைச்சராக இருக்கும்போதே திமுகவிலிருந்து விலகி கண்ணப்பன் அங்கே கூட்டணிக்கு வந்த பிறகு தனக்கு சீட்டு இல்லைன்னு அதிமுகவுக்கு போனார். பரிதி இளம்வழுதி அதிமுகவை எப்படி விமர்சித்தார் என்பது உலகத்துக்கே தெரியும். அப்படிப்பட்ட பரிதி இளம்வழுதி அதிமுகவுக்கு போனார். சரி, இவங்கெல்லாம் டால் லீடர்ஸ்னு அந்த அதிமுக கொண்டாடல. சரி, அவங்க பெரிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லலை. சரி, அதே போல ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர் அப்படின்ற அடைமொழி, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கூடுதல் அடைமொழி, அதெல்லாம் ஃபேக்ட் தானே, உண்மைதான். இப்போ 3 முறை முதலமைச்சர்னா 2001 அதிமுக ஆட்சி அமைந்ததும் இவர் தான் முதலமைச்சர்னு எங்கேயாவது அறிக்கை வந்ததா? யாராவது பேசினாங்களா? ஒரு இடைக்கால ஏற்பாடு. அது இடைக்கால முதலமைச்சர் இல்ல சொல்லிடுறேன். அது எத்தனை நாள் நீங்க சொல்றது என்ன கேக்குறீங்கன்னா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரான்னு கேக்குறீங்க, அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. ஆனா அதிமுக ஆட்சி அமைந்தால் ஜெயலலிதாவை ஒதுக்கிவிட்டு இவர் முதலமைச்சர் எங்கேயாவது யாராவது பேசினாங்க? அது இல்ல சார், வரலாற்றுல அவர் முதலமைச்சராக இருந்தாரா இல்லையா, முதலமைச்சராக உத்தரவுகள் போட்டாரா இல்லையா? இல்ல நீங்க கிளைம் எப்படி மீடியா எப்படி கிளைம் பண்ணுதுன்னா, இல்ல எனக்கு புரியல. இப்ப குபேந்திரன், நீங்க அதை சொல்லுங்களேன். தொடக்கத்துல நீங்க கேட்டீங்க, நான் சரி அது ஓப்பனிங்ல வேணான்ட்டு. அது என்ன பிம்பம்னா என்ன? அவர் 3 முறை முதலமைச்சரா இல்லையா? இல்லங்க, எல்லா மீடியா இல்ல நான் கேக்குறேன் குபேந்திரன், அவர் 3 முறை முதலமைச்சரா இல்லையா? ஆஸ் எ மீடியா பர்சன் நானே தானே சொல்றேன். அதான் சொல்றேன், மீடியா நான் விமர்சிக்கிறேன், நானே விமர்சிக்கிறேன். என்னைய விமர்சிக்கிறேன், அது செய்தி தானே, செய்தி அதுதான். ஆனா என்னன்னா பிம்பம்னா அது வேற. இல்லங்க, நான் சொல்லிடுறேன். 2 முறை இடைக்கால ஏற்பாட்டில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். ரைட். 3வது முறை தவிர்க்கப்பட முடியாமல் இறந்து போன பிறகு ஒரு முதலமைச்சராக தொடர்கிறார். இது அவருக்கு அடையாளம். அப்புறம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். இதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஓபிஎஸ் மீது எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது, விரோதம் கிடையாது. சரி, நான் அது முதல்ல சொல்லிட்டேன். இங்க யாருக்கும் எதுவும் இல்லை, எல்லாருமே அவங்க கருத்து வைக்கணும். இல்ல திமுக வியூகம் வைத்து கொண்டாடுகிற அளவுக்கு இவர் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாரா?